ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்டி விளாக்ஸ். இந்த வீடியோல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன காலேஜ் வந்து நம்மளோட ஸ்கோர் அண்ட் கேட்டகரி கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனா அந்த வீடியோ என்னோட செகண்ட் வீடியோவா இருந்த காரணத்தினாலும், அப்பதான் யூடியூபுக்கு வந்து அந்த பதற நிலைமையில இருந்த காரணத்தினாலும் தெளிவா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இப்போ வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அண்ட் கம்பேர்ட் டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ ரொம்ப டீட்டெயிலா இருக்கும், அவ்வளவுதான் வந்து தவிர கண்டென்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம், பட் எக்ஸ்பிளனேஷன் வில் பி மோர் டீடைல்ட். அடுத்ததா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இது காரணம் அந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே நேரத்துல நான் வந்து டெலிகிராம் குரூப், நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கும் மேல இருக்காங்க. ஸோ ஆக்டிவான ஒரு குரூப்பாக இருந்துட்டு இருக்கு. அந்த குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல பின்டு கமெண்ட்லயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் நான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அப்டேட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் இதுல வந்து இப்போ ஒரு சில பிடிஎஃப்ஸ், ஒரு சில எக்ஸல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். இந்த கண்டென்ட், இந்த பிடிஎஃப் அண்ட் எக்ஸல்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னா, உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல தான் கிடைக்கும். அதனால மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெட்டரா இருக்கும் ஃபார் அவர் இன்டராக்ஷனுக்காக. அண்ட் நம்ம இப்ப இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் 2023ன்ற ஃபைல் நேம்லயும், இது வந்து சீட் மேட்ரிக்ஸ் லிஸ்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃபைல்ஸுமே உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன், பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நீங்க வந்து டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு யாரோ ஒரு கேண்டிடேட், இப்போ அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு பர்சனல் எடுத்துக்கலாம். ஒரு என்ன பர்சனல் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 85 நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரொவிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 85 சர்ச் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஸ்டெப் அப்படின்னா, இந்த சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டில வந்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க, அந்த ஏரோ மார்க் பட்டன் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல்ல வந்து அன்டிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட கம்யூனிட்டி, நான் வந்து இப்போ இமேஜினரி கேண்டிடேட் தான். ஸோ நான் வந்து ஒரு பிசியை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பிசி அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். நீங்க உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டான்செட் மார்க்ல கர்சரை வச்சுட்டு அவரோட இமேஜினரி மார்க் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, டான்ஸ்ல 85% எடுத்திருக்காரு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு உங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நீங்க உங்களோட பெர்சன்டேஜ்க்கு கீழே போய்க்கோங்க. இப்போ 85ன்றது கொஞ்சம் ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கு. சரி, நம்ம போகலாம். 91 வந்துட்டோம். 90, 89, 88, 87, 86. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே, 85 கிட்ட வந்துட்டோம். ஸோ 85 வந்து முதல்ல யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து 85 வந்து ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சக்தியா அனபையன் கியூ. சரி, ஓகே, அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. நம்ம இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நம்மளுக்கு ஈஸியா கேட்ச் பண்ணலான்றதுக்காக. அடுத்து இந்த 85ல லாஸ்ட் வாங்கியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 85 லாஸ்டா யார் வாங்கியிருக்காங்க? அபிலாஷா? இல்ல, இல்ல. ஸோ பிளஸின் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களும் நம்ம வந்து எல்லோ மார்க் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, டன். இப்போ இந்த இன்டர்வல்ல இருக்கிறவங்க, இந்த நம்மளோட கேட்டகரி சேர்ந்தவங்க, இந்த மார்க்குக்கு இவங்கலாம் வந்து இந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ் கோட், இந்த 715, 14, 12, 1238 இந்த மாதிரியான காலேஜ் கோட்லாம் செலக்ட் ஆகி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ பண்ணிட்டு இப்போ செகண்ட் இயர் எம்பிஏ அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காலேஜ் கோட்லாம் என்ன காலேஜ் குறிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 715 அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீட் மேட்ரிக்ஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க வந்து கண்ட்ரோல் பிளஸ் எஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து 715 அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அது என்ன காலேஜ் கோட்னு காமிக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன கோடு அப்படின்னா, பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி. இது வந்து எங்க ஊரை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி. ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு இதை முதல்ல பார்க்கும்போது. ஸோ 85 இமேஜினரி ஸ்டூடெண்டான 85% பிசி கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு பாரதிதாசன் எடுத்திருந்திருக்காங்க அந்த பர்டிகுலர் கேண்டிடேட். இந்த வருஷமும் அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இமேஜினரி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன காலேஜ் கிடைக்கலாம் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1412 இப்போ இது என்ன காலேஜ் நம்ம பார்க்க போறோம். இதுக்கும் அகைன் சேம் ப்ராசஸ் தான். கண்ட்ரோல் பிளஸ் எஃப் போடுறோம். 1412 டைப் பண்ணி என்டர் தட்டுறோம். எதனால வரல? அப்ப நம்ம காலேஜ் கோட் நம்ம வந்து தப்பா டைப் பண்ணிருப்போம். 1412 கரெக்ட் தான்.
ஓகே, ஓகே. நான் வந்து ஜெனரலா செலக்ட் பண்ணி வச்சிருந்தனால அப்படி காமிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1412 போட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற மாரி காமிக்குது. இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க வந்து அந்த கேண்டிடேட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது என்ன காலேஜ் அப்படின்னா 1238. இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ 1238 பார்க்கலாமா? 1238. ஓகே டன். ஸோ 1238 அப்படின்றது ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஐ மீன் செலக்ட் ஆகி அவங்க வந்து இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாரி நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் பார்க்கணும். இப்போ செலக்டிவா நம்ம பார்த்துட்டே போறோம். இப்போ இந்த 271 பார்க்கலாம். இந்த 2711 அப்படின்றது என்ன காலேஜ் குறிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 2711 அப்படின்றது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது இப்ப நம்ம இதுவரை பார்த்ததுலயே பாரதிதாசனுக்கும் கொஞ்சம் ஓகே. அண்ட் இது வந்து நம்ம இதுவரை பார்த்ததுலயே பெஸ்ட் காலேஜ்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடா இருக்கும். எம்பிஏ ஃபார் டூயிங் எம்பிஏ. மிச்ச காலேஜ் பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்ல. பட் இந்த காலேஜ் பத்தி ஓரளவு தெரியும். இது ஒன் ஆஃப் த குட் காலேஜஸ் டு டூ எம்பிஏ இந்த பர்சன்லி இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே. இதே மாரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எல்லோ மார்க்ல பார்த்தோம்ல. ஸோ ஒரு 3 நாள் பார்த்திருக்கோம். இதே மாரி ஒவ்வொரு காலேஜ் கோடுக்கும் நம்ம வந்து அந்த சர்ச் டூல்ல வந்து போட்டு என்ன மாரியான காலேஜஸ்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். எதுவரை அப்படின்னா, இந்த 2வது எல்லோ மார்க் நம்ம ஒண்ணு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 2வது எல்லோ மார்க் வர நம்ம வந்து பார்க்கணும். இந்த பிளஸ் வின் வர. இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் நம்மளுக்கு இந்த இயர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது எக்ஸாக்ட்டா கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த மாரி கிடைக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்ராக்ஸிமேஷன் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் இத மட்டுமே நம்ம நம்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா, நம்ப முடியாது. ஸோ இத மட்டும் எக்ஸாக்ட்டா நீங்க நம்பிறக்கூடாது. ஓகே இதுல இருக்கிறது மட்டும் தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. இத விட பெட்டர் காலேஜஸும் கிடைக்கும். இல்ல இத விட கம்மியான காலேஜஸும் கிடைக்கும். அத எத டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்ற ஃபேக்டர் தான் டிபெண்ட் பண்ணும். அது நம்மளுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் ஜூலை 2022 வந்து ரிலீஸ் ஆகும். ஜூலை 22 வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். அந்த வீடியோல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட்ட வந்து ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, கட் ஆஃப் இந்த வருஷம் இன்கிரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தட மறுபடியும் நம்ம வந்து ரீஅனலைஸ் பண்ற மாரி இருக்கும். பண்ணினோம் அப்படின்னா, நம்மளுக்கு இத விட பெட்டர் காலேஜ் கிடைக்குமா? இல்ல இதே காலேஜ் கிடைக்குமா? இல்ல இத விட கொஞ்சம் கம்மியான காலேஜ் கிடைக்குமா? அப்படின்னு நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் ஒரு தடவ இதே டாபிக் வச்சு ஒரு டெடிகேட் வீடியோ பண்றேன். அப்ப உங்களுக்கு இத விட ஒரு பெட்டரான, ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே டெலகிராம் குரூப்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸா அப்டேட் கிடைக்கும். ரிகார்டிங் தி டான்செட் கவுன்சிலிங் 2024. இது வந்து ஒரு புது முயற்சி தான். ஸோ நெறைய பேர் டான்செட் பத்தி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. YouTubeல பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000, 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல்லாம் கவர் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். ஸோ நீங்க இந்த சின்ன இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் குடுங்க. இன்னொரு வீடியோல உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.